வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, அறத்தின் குணம் ஐந்தும் இன்பம், மரம் அனைத்தும் துன்பம். அறத்தின் குணம் ஐந்தும் இன்பம், மரம் அனைத்தும் துன்பம். அறத்தின் குணம் என்று சொன்னால் நீதி, நேர்மை, தர்மம், அன்பு, ஒழுக்கம் இவை அனைத்தும் அறத்தின் குணங்கள் ஆகும். இந்த அறத்தின் குணங்கள் படிதான் மக்கள் வாழ வேண்டும் என்பது இறைவன் வகுத்து கொடுத்தது. அதில் ஒன்றை இப்போது தர்மம் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். இந்த தர்மம் என்பது நேர்மையான வழியில் சம்பாதித்து நேர்மையான வழியில் மக்கள் பயன்பெறும் வகையில் நாம் அந்த உதவிகளை செய்திடல் வேண்டும். அவ்வாறு உதவி செய்கின்ற பொழுது உங்களுடைய ஆத்மாவை இறை சேவை செய்வதற்கான வழியில் கடவுள் அழைத்துச் செல்வார். அதுதான் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். இந்த தலை காக்கும் என்று சொன்னால் உயிர் காக்கும் என்று பொருள். அதாவது நீங்கள் புண்ணியம் செய்வர்களாக ஆகிறீர்கள். இந்த தர்மம் என்பதை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து நாம் தர்மம் செய்யலாம் என்பது பொருள் அல்ல. நேர்மையான பாதையில் சம்பாதித்து நாம் அந்த உதவிகளை செய்கின்ற பொழுதுதான் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது இதனுடைய கருத்தாகும். இதே அறத்தை வலியுறுத்தி பொது வாழ்க்கையில் ஒரு குறளை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பூமியில் கனி தரும் மரம் போல் கனிம வளம் கொண்ட உலகு. அதாவது, பூமியில் கனி தரும் மரம் போல் கனிம வளம் கொண்ட உலகு என்பது உதன் குறள். இந்த பூமியில் நிறைய கனிம வளங்கள் உள்ளது, நிறைய கனிகளும் மரங்களும் உள்ளது. இந்த மரங்கள் அனைத்தும் பூமியின் மேல் பகுதியில் காணப்படுகிறது. நமக்கு தேவையான கனிகளை, காய்கறிகள், விதைகள் அனைத்தையும் நாம் அதை பயிரிட்டு சாப்பிட்டு வருகின்றோம். அதே போல பூமிக்கு அடியில் நிறைய கனிம வளங்கள் உள்ளது. பெட்ரோல், நிலக்கரி போன்ற கனிம வளங்கள், தங்கம், வைரம், தங்கம் போன்ற பொருள் அனைத்தும் நம்ம பூமிக்கு அடியில் கிடைக்கின்றது. அதேபோல் தேவையில்லாத பொருட்களும் பூமியில் இருக்கின்றது. இப்பொழுது நம்ம தேவையில்லாத பொருள் என்று எதையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஆனால் நியூட்ரினோ போன்ற அழிவை தரக்கூடிய பொருட்களை நம் பூமியிலிருந்து தற்பொழுது பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நியூட்ரினோ சூரியனிலிருந்து கதிர்வீச்சுகளாக உள்ளே செல்கிறது என்று சொல்கின்றார்கள். அந்த கதிர்வீச்சுகள் அந்த இது என்பது என்று சொன்னால் இந்த பூமிக்கு அடியில் மிக மிக ஆழத்தில் கிட்டத்தட்ட 2500 அடிகளுக்கு கீழ் இது இருப்பதாக கணக்கிடப்பட்டு சொல்லுகிறார்கள். அவ்வளவு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலே எடுத்தால் நமக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காரணம், இதனால் நமக்கு நன்மை தரும் காரணிகளாக இருந்தால் அதனை இறைவன் மேலேயே வைத்திருப்பார். அவருக்கு கடலுக்கு அவ்வளவு அடியில் சென்று அந்த பொருளை, கனிம வளத்தை அடியில் வைக்க வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இல்லை. இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு அடியில் இருக்கின்ற ஒரு பொருளை, கார்பன் போன்ற பொருள்களை எல்லாம் புரிஞ்சு எடுத்தோம் என்று சொன்னால் சுகாதார கேடுகளை விளைவிக்கும். இந்த சுகாதார கேடுகள் எப்படி விளைவிக்கும் என்று சொன்னால், இந்த கொரோனா எப்படி வந்தது? காற்றின் மூலமாக பரவியது. அதேபோல் இந்த வியாதிகளும் காற்றின் மூலமாக பரவுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு தூரம் செல்லும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ தோல் நன்றாக இருக்க வேண்டாம், இருந்தால்தான் மருந்து செலுத்தினால் கூட அதை நாம் குணமாக்கி கொள்ள முடியும். தோல் வறண்டு போனாலோ அல்லது தோல் மக்கி ஒரு மிக மிக சுருக்கமடைந்த சூழ்நிலையில் உருவாயினாலோ இந்த கார்த்திசன் அந்த செலுத்தக்கூடிய அந்த நியூட்ரோன்கள் இதெல்லாம் நம்ம உடலில் செல்கிறது. அதெல்லாம் நம்ம உடலை காக்கின்றது. அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்பதனால தான் இறைவன் அவ்வளவு அடியில் வைத்திருக்கின்றார். அதனை மேலே எடுக்கின்ற பொழுது, அதை சுவாசிக்கின்ற பொழுது நமக்கு உடலில் நோய் நொடிகள், சுகாதார கேடுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனால்தான் அறிஞர்கள் நிறைய பேர் வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அரசுகள் இதை செய்ய முன்வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு செய்வது என்பது நம்முடைய நாட்டிற்கு நல்லது அல்ல. இது எந்த அளவிற்கு நோயின் தாய்க்கும் உருவாக்கும் என்பதை கூற முடியாது. அதனால் அறிஞர்களும் ஆண்டோர்களும் ஆட்சியாளர்களும் இதனை கருத்தில் கொண்டு தடை செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.